ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நம்மளுடைய தாய்மொழியில் நம்மளால் நிறைய வாக்கியங்களை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோமா, நாங்கள் வந்து கொண்டிருக்கவில்லை, யார் வந்து கொண்டிருக்கின்றனர், நாங்கள் வந்து கொண்டிருந்தோம், இந்த மாதிரிலாம் ஈஸியாக மாற்ற முடியும். இதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணணும். உடனே நம்ம மனசில் இது நம்மளால் முடியாது, இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது, நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில், அதாவது சென்டென்ஸை உருவாக்குறப்ப என்ன மிஸ்டேக் வருது நம்மளுக்கு, இல்லை சென்டென்ஸை முழுமையாக முடிக்க முடியலையா, இதெல்லாம் ட்ரை பண்ணால் தான் தெரிய வரும். ஸோ யூ மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ ஆர் த வின்னர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் வின்னரா, நீங்கள் ஒரு வின்னர், நான் வெற்றியாளரா, யார் வெற்றியாளர், இந்த மாதிரி கேள்விகளை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஒரு மாடல் பார்த்துட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக அடுத்தடுத்த எக்ஸசைசஸ் செய்ய முடியும். யூ ஆர் த வின்னர். ஆர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆர் அப்படிங்கிற வார்த்தையில் அந்த கேள்வி ஆரம்பிக்கணும். ஆர் யூ த வின்னர்? ஓகே, ஆர் யூ த வின்னர்? நீங்கள் வெற்றியாளரா? வெற்றியாளரா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாணவனா கேட்கலாமா? நீங்கள் மாணவரா? ஆர் யூ த ஸ்டூடெண்ட்? ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து த அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். த வின்னர் இஸ் யூ. வெற்றியாளர் நீங்கள். நான் வெற்றியாளரா? நான் தான் வின் பண்ணேனா? ஆம் ஐ த வின்னர்? ஓகே, ஆம் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். ஹூ இஸ் த வின்னர்? யார் வெற்றியாளர்? ஸோ ஒரு சென்டென்ஸை வேறு வேறு வகைகளில் நம்ம எழுதுகிறோம். அதாவது கொஸ்டினாகவும் நார்மல் சென்டென்ஸாகவும் எழுதுகிறோம். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஷியோராக உங்களால் முடியும். இப்போ எ கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ். இது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் விச் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிற ஒரு கொஸ்டின், டஸ் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிற ஒரு கொஸ்டின், டஸ் நாட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், ப்ளூரல் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பார்த்து நம்ம திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். விச் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ்? எது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது? விச் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ்? ஏ கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ். டஸ் ஏ கம்ப்யூட்டர் ஹேவ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ்? ஒரு கணினி சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறதா? ஏ கம்ப்யூட்டர் ஒருமை இருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மேலே இருக்கிற கொஸ்டினில் ஒருமை இருக்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெகட்டிவ். ஏ கம்ப்யூட்டர் டஸ் நாட் ஹாவ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ். நிறைய ஃபீச்சர்ஸை, நிறைய சிறப்பம்சங்களை கொண்டிருக்கவில்லை. ஏ கம்ப்யூட்டர் டஸ் நாட் ஹாவ். அடுத்து ப்ளூரல். கம்ப்யூட்டர்ஸ். ஸோ சிங்குலர் வந்தால் ஹேஸ், ப்ளூரல் வந்தால் ஹாவ். கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ். லெட், ஆர், வேர் இதில் ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் சிச்சுவேஷனல் பேஸ்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ். பேங்க்கில் எப்படி பேசுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி பேசுவாங்க, குழந்தைகள் எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரியான மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். வி மஸ்ட் சேவ் நேச்சர். நாம் இயற்கையை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும். மஸ்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போ இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ். இயற்கையை காப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் இருக்கணும். அதே மாதிரி நேச்சர் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ். இயற்கை காப்பாற்றப்பட வேண்டும். சேவிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். இயற்கையை காப்பாற்றுதல் வேண்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இட் ஈஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இட் ஈஸ்ன்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சேவிங் நேச்சர் இஸ் மஸ்ட். இந்த மாதிரி ஒரு வாக்கியங்களை பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்ததில்ல அப்படின்னா இதே மாதிரி வாக்கியங்களை நீங்கள் ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் நேச்சர். இயற்கையை காப்பது மிகவும் முக்கியம். பணம் சேமிப்பது மிகவும் முக்கியம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. ஓகே, பேசுவது, அதாவது சொல்வது மிகவும் முக்கியம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெல். இந்த மாதிரி சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நேச்சர் சுட் பி சேவ்டு. இயற்கை காப்பாற்றப்பட வேண்டும். எல்லோருக்கும்
சொல்லப்பட வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் பி இன்ஃபார்ம்டு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். சேவிங் நேச்சர் இஸ் மஸ்ட். இயற்கையை காப்பாற்றுதல் வேண்டும். வி ஷுட் சேவ் நேச்சர். நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும். ஸோ ஒரு சென்டென்ஸை மாடலாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். Now look at this sentence. Everyone is present. ஒவ்வொருவரும் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, அதாவது வந்திருக்காங்க. இந்த சென்டென்ஸை நன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிங்க. அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணுங்கள். நாட் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நன் இஸ் ஆப்சண்ட். நன்னா என்ன அர்த்தம்? நோ ஒன். இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய சுருக்கம் தான் நன். யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ ஒன். ஒருவரும் வராமல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட். இஸ் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட்? எல்லோரும் வந்துட்டாங்களா? இஸ் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட்? எவ்ரி ஒன் இஸ் நாட் ப்ரெசன்ட். எல்லோரும் வரவில்லை. எவ்ரி ஒன் இஸ் ஆப்சண்ட். எல்லோரும் வரவில்லை. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். கேன் அப்படின்னு ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணுங்கள். உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா? இதை கேளுங்க. கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி. அதே மாதிரி டூ, டோன்ட். அந்த கேனை ரிமூவ் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸில் கேனை ரிமூவ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிகிட்டே யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் ஆங்கிலம் பேச மாட்டிங்களா? யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள். ஒரு சென்டென்ஸில் நிறையா வார்த்தைகள் இருக்கும். சில வார்த்தைகள் ரிமூவ் பண்ணால் கூட அந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறாமல் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வி ரஷ்ட் டு கேட்ச் த ட்ரெயின். நாங்கள் ரயிலை பிடிக்க விரைந்தோம். இங்கே வேர்ப் என்னது? ரஷ். அந்த ரஷ்ங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இதே அர்த்தத்தில் இருக்கிற வேறு வேறு சென்டென்சஸ் உங்களால் சொல்ல முடியுமா? யோசிங்க. இப்படியும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறணும். அந்த சென்டென்ஸோடைய மீனிங் மாறாமல் அதே அர்த்தத்தில் இருக்கிற மாதிரியே வேறு வேறு சென்டென்சஸ் சொல்லணும். வி ஹரி டு கேட்ச் த ட்ரெயின். ரஷ்ஷுக்கு பதிலாக ஹரி யூஸ் பண்ணுறோம். வி ரேன் டு கேட்ச் த ட்ரெயின். ஓகே, நாங்கள் ட்ரெயினை பிடிக்க ஓடினோம். வி ஹேசன் டு கேட்ச் த ட்ரெயின். ஹேசன், அந்த டி வந்து சைலண்ட். வி ஹேசன்னா விரைந்தோம் அப்படின்னு அர்த்தம். வி ஹேசன் டு கேட்ச் த ட்ரெயின். ஸோ ஒரே மீனிங் வேறு வேறு வாக்கியங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.